நிலாவுக்காக ட்ரீட் வச்ச ராகவ் அவளை வீட்டுக்கு வழி அனுப்ப வந்தப்போ சோழன் கிட்ட அவ என்னோட ஆளுன்னு சொல்ல அதை கேட்டு அப்செட் ஆன சோழன் கார்ல வரும்போது நிலா கிட்ட பேசாம கம்முன்னு வரான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சோழன் சொன்ன பொய்ய சொல்லி கலாய்க்க அதை கேட்டு கடுப்பான சோழன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். அப்போ அவனை சமாதானப்படுத்த பேச கூப்பிடுறான் நிலா. எப்பவும் உங்க தம்பிங்க கிண்டல் பண்ணுனா நீங்க எப்படியெல்லாம் கோவப்பட மாட்டீங்களே, இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு நிலா கேக்குறா. உடனே சோழன் நான் இதுக்கப்புறம் கோவப்பட மாட்டேன்னு சொல்றான். சரி எதுக்காக நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணினதா பொய் சொன்னீங்கன்னு நிலா கேட்க, இனிமே சொல்ல மாட்டேன், இப்போதான் எல்லாம் புரியுது, இனிமே நான் என்னை திருத்திக்கிறேன்னு சொல்றான். நிலாவும் ராகவ விரும்புறா போலன்னு நினைச்சுதான் சோழன் இப்படி எல்லாம் பேசியிருக்கான். அப்புறம் தனக்கு மதுரை வரைக்கும் வண்டி ஓட்ட இருக்கிறதா சொல்லிட்டு ராத்திரியில கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். மறுநாள் காலையில நிலா, சேரன், பாண்டியன் 3 பேரும் சோழன் விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது வானதி ஒரு தூக்கு சட்டி எடுத்துட்டு வரா. என்ன விஷயம்னு பாண்டியன் கேட்க, நாங்க கோயில்ல பூஜை செஞ்சோம், அதுக்காக சாமிக்கு சக்கரை பொங்கல் படைச்சோம், அதை கொடுக்க தான் இங்க வந்தேன்னு சொல்றா. வானதி கொண்டு வந்த பொங்கலை எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா நிலா மட்டும் எனக்கு வேணாம், நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறா. அடுத்தது நிலா ஆபீஸ்க்கு போறா. அங்க தன்னோட ஃப்ரெண்டோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ட்ரி கொடுக்கிற ராகவ், என்ன ஆபீஸ் நேரத்துல சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிலாவை திட்டிட்டு ஒரு கிஃப்ட கொடுக்கறான். தான் பிராங்க் பண்றதுக்காக தான் திட்டினேன்னு சொன்ன ராகவ் கிட்ட இந்த கிஃப்ட் வேணான்னு சொல்றான் நிலா. அதுக்கப்புறம் ராகவ் ரொம்ப வற்புறுத்தினதால அந்த கிஃப்ட நிலா வாங்கிக்கிறா. அத ஒரு போட்டோ எடுத்து தன்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடுறான் ராகவ். இத சோழன் பார்த்து டென்ஷன் ஆகுறான். இத தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம்.